எப்படி சொல்றது, டுடே ஜாலி டுமாரோ காலி. அவங்க எல்லாம் அப்படிதான், டுடே ஜாலி டுமாரோ. ரொம்ப நம்பி போன பின்னாடி லவ் பண்ணேன். இப்ப என்னன்னு தெரியல, லவ் பண்ற பொண்ணு எல்லாம் ரொம்ப ஆடுதுங்க. சின்ன பொண்ணு லவ் யூடா லவ் யூ டூடான்னு சொல்றாங்க. அம்மு குட்டி அப்பு குட்டி நீ தான் என் உலகம்ன்றாங்க. நான் ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தத்துவமான ஒரு ஹேடு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா லவ்ல ரொம்ப அடிபட்டுருக்கேன். பையன் செம்ம லவ்னான்னு தெரில. இது அவனோட லவ் பண்ணுற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, கழட்டி விட்டு போன பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சரி, 2 பேருக்கும் தத்துவத்தை ஒரு அவனுடைய ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக மரணடி தாகியிருக்கான் போல இருக்கு. அவன் சொல்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இவன் சொல்கிற அட்வைஸை நீங்களும் ஏற்றுக்குன்னு நினைக்கிறேன். தலைவா செஞ்சு ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தேன். லவ்லாம் நல்லா போயிருந்துச்சு. லவ் பண்ணேன், நம்பி போனேன், ரொம்ப நம்பி போனேன். பின்னாடி லவ் பண்ணேன். இப்போ என்னன்னு தெரியல, லவ் பண்ற பொண்ணுலாம் ரொம்ப ஆடுதுங்க. சின்ன பொண்ணா இருக்கட்டும், வயசுல பெரிய பொண்ணா இருக்கட்டும், ஓப்பனா சொல்ல போனா தௌலத் பொண்ணுலாம் +2 படிக்கிற பொண்ணெல்லாம் வச்சுன்னு இருக்கு. ஏகப்பட்ட பேர்லாம் லவ் பண்றாங்க. எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க அதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரியாது. எந்த தைரியத்துல பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தௌல எகிற அவங்களுக்கு சவுண்ட் வருதுன்னு தெரியல. எங்கெல்லாம் பார்த்தா இல்ச்சா வாய் மாதிரி தெரியுதான்னு தெரியல. நாங்கெல்லாம் எந்த மூலைக்கு போறது, வராங்க லவ் பண்றாங்க, லவ் யூடா லவ் யூ டூடான்னு சொல்றாங்க. அம்மு குட்டி அப்பு குட்டி நீ தான் என் உலகம்ன்றாங்க. என்ன பண்றது, நம்மளும் ஏத்திக்கிறோம் லவ்னு. அதுவும் இல்லாம லவ் பண்ற சொல்ல பேசுறாங்க பாருங்க பேச்சு, ஐயோயோ அதெல்லாம் மறைக்கவே முடியாது. 7 ஜென்மம் 700 வருஷம் நான் வாழணுமா? நான் அடிக்கிற சிகரெட்டுக்கு பர்ஸ்னா 40 நாள் வாங்கலன்னு தெரியாது. இல்லை தெரியாம தான் ப்ரோ கேட்கறேன். நான் ஓப்பனா சொல்றேன். என்ன மாதிரி எல்லாரும் லவ் பண்றாங்க, நீங்களும் லவ் பண்றீங்க. தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது இது எப்படி சொல்றது, நீங்க வந்து இங்க விட்டு போறீங்க, அவங்க அங்க உங்களை விட்டு போறாங்க. அது இல்லாம பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் யூ ஹக் யூ கிஸ் யூ. கிஸ்லாம் அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் மாதிரி. எப்படி உங்களுக்கு சொல்லி புரியுதுன்னா, ஓப்பனா சொல்ல போனா வந்து என்ன தெரியுமா சொல்ல வரேன். இப்போ வந்து நான் வந்து பென்சில்ல வந்து நோட்ல வந்து எழுதுறோம் ப்ரோ. ஆமா, இப்போ என்ன பண்றோம், பென்சில் எடுத்துட்டீங்க, நோட்ல வந்து நீங்க வந்து எழுதிட்டீங்க. அது அழிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? லப்பர் எடுப்பேன், லேசர் எடுப்பீங்க, எடுத்து அழிச்சிட்டு போயினே இருப்பீங்க. அதான் பொண்ணுங்களுக்கும் கிஸ்ஸு. அழகா கிஸ் அடிப்பாங்க. வீட்டுக்கு போகும்போதே அவள் தான் தொச்சிட்டு அத்தன் வருவான். அந்த அத்தன் வருவான் அத்தன் வருவான். அத்த சந்தில வெயிட்டிங் பண்ணுவான்ல, வெயிட்டிங் கால் மாதிரில அத்த சந்தில அவன் நிற்பான். அவன் என்ன பண்ணுவான், வாடி சொல்லும் நான் சொல்லும் இப்படிலாம் பண்ணிட்ட மனசுல நீ தாண்டி மாமாக்கு இருக்க, மாமா கோமான்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போவான். அவன் கோமாக்கு போய் அவனை விட்டு இன்னொருத்தன் வருவான். எங்கேருந்து வருவானே தெரியாது. பசங்க மனசு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒண்ணுதான். இப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா, மச்சான் வாடா டீ குடிக்க போலாம், உடனே வருவான். கையில 10 ரூபா இருந்தாலும். பொண்ணுங்க அப்படி கிடையாது. சரியான 420. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் டேகா சொல்ல போனா இந்த ரூல்ஸை மாத்துங்க. பொதுவா தான் சொல்றேன். பசங்கள்லாம் பார்த்தா எப்படி இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? வருவாங்க, அவங்க லவ் பண்ணுவாங்க, ஸ்டேஷன்ல போய் அடி வாங்குறது நாங்களா? அதுக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் பெத்து போட்டு வச்சிருக்காங்க. எனக்காக மட்டும் சொல்ல, எல்லாரும் லவ் பண்ற பசங்களுக்காக அண்ணனுக்காக சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். பசங்க மனசு இன்னைக்குமே மாறாது. பசங்க மனசு ஒண்ணுதான். நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்க சொல்றது எல்லாமே நம்புறீங்களே, ஃபர்ஸ்ட் ரூல்ஸை மாத்துங்க. பொண்ணுங்க மேல தப்பு இருக்கா, அந்த பொண்ணுங்க வந்து ஆக்ஷன் எடுங்க. நீங்க அசால்ட்டா எங்களை அடிச்சுட்டு போவீங்க, அந்த பொண்ணுங்க அத்தனை நாள் வந்து KTM R15 சுத்துவாங்க. நாங்க வந்து வாயில வந்து லாலிபப்பு வச்சுன்னு நக்கின்னு போயினே இருக்கணும் ரோடு ஓரமா. இதெல்லாம் கதையா இல்லை இது? நீங்களே சொல்லுங்க. 2K கிட்ஸுக்கும் 80ஸ்க்கும் ப்ரோ, இப்போ 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் கதை கிடையாது ப்ரோ. எல்லா கிட்ஸும் ஒண்ணுதான் ப்ரோ. எப்படி சொல்றது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல லவ்வே பண்ணக்கூடாது. இப்போ வந்து தண்டவாளத்துல போய் தள்ளி விட்டு சாகுறதும், பொண்ணுங்களை கையில போய் சாகுறதும் ஒண்ணுதான். இப்போ தண்டவாளத்துல போய் தள்ளி விட்டீங்கன்னா ஆகும், சாவு நிச்சயம் தான் நம்மளுக்கு தெரியுது. அதான் பொண்ணுங்க கதை. அவங்களுக்கு எப்படி சொல்றது, டுடே ஜாலி டுமாரோ காலி. அவங்க எல்லாம் அப்படிதான், டுடே ஜாலி டுமாரோ காலி. வந்தா வாடி வர காட்டி போடி, அந்த மாதிரிதான் கதை அவங்களது.